கண்டுபிடிச்சிடலாம் சார். நீங்களும் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இருங்க தொடாதீங்க. ஆம்புலன்ஸ் வந்திருக்கீங்க. யோ வாயா. ராஜாங்க இருங்க, சீக்கிரம் வாங்க. அவனை எப்படி பாப்பேன்? ஐயோ வீரா வீரா வீரா. தம்பி தம்பி தம்பி, உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்டா. உங்களுக்குலாம் இருக்குடா, உங்களுக்குலாம் இருக்குடா. இதெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா, பதில் சொல்லி ஆகணும். வீரா வீரா, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. டேய் உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். ஐயா, முகம் பாக்குறதுனா பாத்துக்கோங்க. வீரா வீரா வீரா. ஐயா மூடுட்டுமா? பருமு வீரா போயிட்டா, பருமு போயிட்டா. வீரா நம்ம வீரா சாம்பலா போயிட்டா. பருமு இப்படி ஆள கூட ஆள் இல்லாம தன்னந்தனியா அனாதி அமைச்சு வச்சுட்டானுங்களே. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையேடா. நீ குல தெய்வம்டா, நீ குல தெய்வம்டா. ஏன் தம்பின்னு வெளில சொல்றாத. மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா உனக்கு? அது யூஸ் பண்ண மாட்டியா? சும்மா எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? நீ தானே அந்த நந்தினி அசிங்கப்படுத்தணும்னு சொன்ன. ஆமாடா, நான் தான் சொன்னேன். அந்த நந்தினி அசிங்கப்படுத்தினா அவ அவமானம் தாங்காம அருணாச்சல குடும்பமும் தில்லைராஜன் குடும்பமும் இனிமே இந்த ஊர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன். இப்படி ஊருக்கு முன்னால மாட்டிக்கிட்டு அடி வாங்கி அசிங்கப்பட்டு வான்னு நான் சொன்னேனா? செய்யற வேலையை எப்படி செய்யணும்னு யோசிக்க மாட்டேன். பாத்துக்க பரமே, இந்த பையன் பண்ண வேலைய அவங்கள ஊர் பக்கம் வர விடாதான்னு சொன்னா நம்மள ஊரை விட்டு ஓட வச்சிருவான் போலயே. அறிவு கெட்டவன. அண்ணே, சும்மா அறிவு இல்லாதவன் மூளை இல்லாதவன்லாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். கடுப்பாயிடுவேன். என்னமா எப்படி வேலையை முடிக்கணும்னு தெரியுமா என்கிட்ட சவடால் பேசுற? நீ எந்த வேலையை ஒழுங்கா முடிச்ச? வீரா, அண்ணன் கிட்ட பேசுற. யார்கிட்ட பேசுற? என்ன நீ சரியா தானே பேசுற? அந்த ரெண்டு குடும்பத்தையும் காலி பண்ண எத்தனை பிளான் போட்டாரு இவரு. எல்லாத்துலயுமே இவர் தோத்து தானே போனாரு. தோத்தது மட்டுமா, இவரும் ஊருக்கு நடுவுல எல்லாரும் முன்னாடி தானே மாட்டினாரு. டேய் வீரா, வேண்டாம் பேசாத.
பேசுவேன். நீ பேசுனல, என்னெல்லாம் பேசுன என்ன? நானாச்சும் நம்ம ஊருக்காரங்க கிட்ட தான் மாட்டினேன். ஆனா நீ செஞ்ச எல்லாத்தையும் உன் வாயாலேயே சொன்னத அந்த நந்தினி கபடி கிரவுண்ட்ல எல்லாரும் முன்னாடி வீடியோ போட்டு காமிச்சாலே, அப்ப நம்பூர் ஆளுங்க மட்டுமா இருந்தாங்க? கபடியை பார்க்க வந்த சுத்தப்பட்டு ஒரு மொத்தமும் அங்கதான் இருந்துச்சு. உன்னாலதான் நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். பரமே, இவனை வாயை மூடிட்டு இருக்க சொல்லு, பேச வேணாம்னு சொல்லு. எனக்கு ரொம்ப பிரஷர் ஏறுது. எனக்கு தான் ஏன் பிரஷர் ஆகுது? வீரா அமைதியா இரு.